ஸோ நமக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு. சென்னையிலேருந்து பிஸி ஷெடியூலில் நமக்காக வந்திருக்காரு. பரவாயில்ல, பிளான் பண்ணி போட்டிருக்கோம். வணக்கம் சொல்ல இல்லாமா? வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான நாளில் எவ்வளோ அழகான ஒரு டான்ஸ் கம்பெனியோட, ராபர்ட் மாஸ்டர் டான்ஸ் கம்பெனியோட ஒரு நிகழ்வுக்கு ராபர்ட் மாஸ்டர் வரலான்னு பரவாயில்ல, இந்த ரோபர்ட் மாஸ்டர் வந்திருக்கேன். நானும் ஒரு 3 நாளாக யோசிச்சேன் என்னடா சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஜிஜே உங்களுக்கு பண்றோம். ஸோ ஜிஜே எனக்கு ஃபேவரட்டான டைலாக், அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஜாலியாக அன்னைக்கு காலையில 6 மணி பர்ஃபார்மன்ஸ் பண்றோம். அன்னைக்கு காலையில 6 மணி என்ன ஃபங்க்ஷன் விடிய விடிய சொல்லிக்கிட்டே இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் இயக்குனர் எழில் சாருக்கு தான் நம்ம சொல்லணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுல இருந்து பெரிய சக்சஸ், ஒரு பெரிய சக்சஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல, பை பெர்த்ல இருந்தே நான் ஸ்ட்ரகிள் தான். அது ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு ரைட் தான். இப்போ வரைக்கும் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரையும் எனக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவன் தான் இந்த செல்போனை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் டைப் பண்ணிட்டு அடுத்தவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். வேலை இருக்கிறவன் அவனுடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு ஆள் மட்டும் அவ்வளோ அழகாக கை கட்டுறாங்க. அதனால 1000 பேர் 1000 சொல்லட்டும். நான் ஜாயின்டிஸ்ல ஒரு மரணத்தை தொட்டுட்டு வந்தேன். நான் மரணத்தை கண்கூட பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தேதி முதற்கொண்டுலாம் குறிச்சிட்டாங்க, இன்னும் 1 நாளோ 2 நாளோ அப்படிலாம். அப்படி இருந்து என்னால் முடியும் எனக்கு ஹோப் கொடுத்தது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் தான். எனக்கு ஒரு எண்டு கார்டெல்லாம் போட்டு வந்துருச்சு. எல்லா யூடியூப்லேயும் எனக்கு ஒரு எண்டு கார்டெல்லாம் போட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் எல்லா சேனலுக்குமே, யாருக்குடா போடுறீங்க எண்டு கார்டு, எடுத்து பாருங்க என் ரெக்கார்டு அப்படின்னு. இல்லை, பொதுவாக தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்சது தாரம் இன்னொரு தாய் தான். ஏன்னா அவ இல்லைன்னா என்னுடைய ஸ்டோரி எப்போவும் முடிஞ்சு அது பேக்கப் ஆகிருக்கும். பேக்கப் ஆக வேண்டிய நேரத்தில் டேக்கப் ஆக வச்சது என்னுடைய மனைவி தான். இனி அடிக்கிற ஒவ்வொரு பாலுமே சிக்ஸர் தான். ஒரு பால் அடிச்சுட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமா, அடிச்சுட்டீங்க. அதை கடைசியாக ரிவீல் பண்ணிடலாம். ஓகே.